பக்ரீத் முடிஞ்சு இன்னைக்கு 2வது நாள். நீ ட்ரெஸ் போட்டு ஸ்மார்ட்டாக ஆகிட்டுக்கிறேன். ஒரு ஆடு இல்லைனா ஒரு மாடு வாங்கி சுபா பண்ணணும். திரும்பி பார்த்தா யாரையும் காணுமே. அங்கே 2 பசங்க உக்காந்துக்கலாம். கூப்பிடலாம். டேய் இங்கே வாங்கடா. அண்ணா எங்களே அண்ணா என்னன்னு தெரியலையா? அண்ணா சீக்கிரமா கூப்பிடுறாங்க, வாங்கடா போலாம். யோ என்னண்ணா, என்ன விஷயம்னா? டே தம்பி, இங்கே ஆடு மாடெல்லாம் யார் இருக்கிறாங்க? அதோ அங்கே ஒரு அண்ணா நிற்கிறாரு போறேன், அவர்கிட்ட போய் கேளுங்க. அவனை பார்த்தா ஆடு மாடு விற்கிற மாதிரியே தெரியலையே. அவனை பார்த்தா வேற மாதிரி தெரியுது. சரி முன்னாடி போய் பார்க்கலாம். டைம் வேற ஆயிட்டுக்குது. இவங்கிட்ட போய் கேட்கணுமா? ஹலோ பாய், நான் அப்பயே சொன்னேன்ல 2 பெங்களூர் மாடு முடிச்சு விட்டுரு. 2 நிமிஷம் இருப்பா தம்பி. இரு நான் பேசிட்டு கால் பண்ணுறேன். பாய் சொல்லு தம்பி, என்ன விஷயம்? பாய் ஆடு மாடு விற்கிற ஆள் யாருன்னா உனக்கு தெரியுமா பாய்? ஏன் என்னை பார்த்து ஆடு மாடு விற்கிற மாதிரி உனக்கு தெரியலையா? பாய் உங்களை பார்த்தா டீசெண்டாக தெரியுது, ஆடு மாடு விற்கிற மாதிரி தெரியல பாய். அதுவா, நேற்று பக்ரீத் இல்லை, நேற்று ட்ரெஸ் போட மறந்துட்டேன், அதான் இன்னைக்கு போட்டேன். உனக்கு என்ன வேணும் அது சொல்லு. பாய் எனக்கு ஆடு மாடு வேணும் பாய். அங்கிட்டு பாரு, அங்கே ஒரு 10 ஆடு இருக்கு, இங்கிட்டு ஒரு 10 ஆடு இருக்கு. அதை விட்டா அங்கே ஒரு 20 மாடுங்க இருக்கு. அது விட்டா இங்கே ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு, அது வேணா பாரு. போய் பாரு, 2ல் எது செட் ஆகுதோ அதை போய் பேசிக்கலாம். பாய் ஃபர்ஸ்ட் இந்த கண்ணுக்குட்டி பார்க்கலாம் பாய். இந்த கண்ணுக்குட்டியா? சரி வா பார்க்கலாம். உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோ. பார்க்கறதுக்கு கண்ணுக்குட்டி நல்லா இருக்குது. என்ன ரேட்டுன்னு தெரியலையே. தம்பி இந்த கண்ணுக்குட்டி தான், போய் பாரு. ஷேக் பாய் ஃபோன் பண்ணிட்டாரு. ஹலோ ஷேக் பாய் சொல்லுங்க. 20 மாடு தான் இருக்கு, வித்துட்டு வந்துடுறேன் சரிங்களா? ஒரு 5 பெங்களூர் ஆடு இருக்கு, ஒரு கண்ணுக்குட்டி பேசியிருக்கேன், வந்துடுறேன் இருங்க. தம்பி என்னடா தம்பியே பார்த்துட்டியா? பாய் கண்ணுக்குட்டி நல்லா தான் இருக்குது. சரிப்பா, என்ன உன் பட்ஜெட்? பாய் என் பட்ஜெட் 25 ரூபாய் பாய். தம்பி இது 35 ரூபா வருது, எதுனா யோசிச்சு சொல்லு. பாய் எதுனா கம்மி பண்ணி சொல்லுங்க பாய். தம்பி இதே மற்ற ஆளுக்குன்னா 40-45 ரூபா தந்துருப்பேன். உனக்குன்னு சொல்லி நான் 35 ரூபா பேசியிருக்கேன். கடைசியாக 30 ரூபா கொடுத்துரு. என்ன சொல்ற? ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு தான் கொடுக்குறேன். இவ்வளோ ரேட்டு கம்மி பண்ணி, சரியா? கரெக்டாக யோசிச்சு சொல்லு எதுனா ஒன்று. சரி பாய் 30 ரூபாய் கொடுத்துட்றேன் பாய். சரி தம்பி, நான் காசுலாம் வாங்குறது இல்லை, ஜிபே பண்ணி விட்டுரு சரியா? சரி நான் ஜிபே ஸ்கேன் காட்டுங்கண்ணா. தம்பி இதுதான் ஜிபே ஸ்கேனு, இதில் அமுச்சு விடு சரியா? 30 ரூபா கரெக்டாக அமுச்சு விடு தம்பி. பாய் அமுச்சிட்டா பாருங்க பாய். 30 ரூபாய் வந்துச்சா பாருங்க பாய். தம்பி வந்துருச்சு சரியா? சரி பார்த்து மாடு எடுத்துன்னு போ சரியா? கறியெல்லாம் நல்லா இருக்கும். அப்படி கறி வெட்டிங்கன்னா எனக்கு ஒரு 2 கிலோ குத்த அமிச்சுங்க சரியா? சரி தம்பி நான் போயிட்டு வரேன். சரி பாய் போயிட்டு வா. வெட்டுறதே ஒரு கண்ணுக்குட்டி, உனக்கு 2 கிலோ வேற தரணுமா? 40,000 ரூபாய் கண்ணுக்குட்டியா 30,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டோம். இன்னைக்கு சுபா பண்ணி ஊருக்கே கறி கொடுக்க போறோம். ஏய் ஷூ ஷூ ஹே 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 வா ஹே ஷூ. என்ன இந்த கண்ணுக்குட்டி எவ்வளோ எழுத்தா கூட வர மாட்டேங்குது. இது எங்க மாமா மாடாச்சு. இவன் எங்க என்ன பண்றான்? சீக்கிரமா போயிட்டு மாமா கிட்ட சொல்லலாம். மாமா வண்டி நிப்பாட்டு. ஏடா தம்பி இவ்வளவு அவசரமா ஓடி வர? மாமா அங்க மாமா யாரோ மாடு தள்ளிட்டு போறாங்க. ஏமாடா இருங்கடா. யாரா அது ஏமாடு சொல்றது? வாடா மச்சான் போய் பார்க்கலாம். இது வேற இந்த நேரத்துல. இன்னைக்கு நான் சுபா பண்றேனோ இல்லையோ, என் கண்ணுக்குட்டியை யார் தொட்டானோ அவனை சுபா பண்ணிடுறேன். மாமா இவன் தானா? என்னடா தம்பி பண்ற? இப்போதான் நான் பக்ரீத்க்கு சுபா பண்றதுக்கு கண்ணுக்குட்டி வாங்கினேன். யாரு கண்ணுக்குட்டி வாங்கி யாரா வெட்டுறது? இப்போதான் நான் 30,000 ரூபாய் கொடுத்து சுபா பண்றதுக்கு கண்ணுக்குட்டி வாங்கிக்கிறேன். யாருக்கிட்ட வாங்கின? ஒரு பாய் கிட்ட. ஏண்டா ஏரியாக்கே வந்து என் கண்ணுக்குட்டியை எடுத்துக்கிட்டு சுபா பண்ண போறியா? நீ போறா இவட.